ராட்டை பாஸ்கர் நேயர்கள் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் ஒரு புது சீசன்ல சந்திக்க இருக்கிறோம். போன முறை மரபணு மாற்றப்பட்ட, மரபணு திருத்தப்பட்ட பயிர்கள் சார்ந்து அதில் வேலை செஞ்ச பல்வேறு ஆளுமைகளோட நம்ம இந்த சீசன் முழுக்க பேசியிருந்தோம். இந்த முறை மீண்டும் மீண்டும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஆளும் கட்சி, அதாவது பாஜக தலைமையிலான அரசு ஒரு விஷயத்த மக்களை அச்சுறுத்துவது என்பது அவங்க பயந்து போய் இதை செய்யறாங்களான்ற கேள்வியை உருவாக்குது. அரசியல் சாசனத்தை முற்றிலுமாக நிராகரிக்கிறது, அல்லது அதுல மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய சமத்துவத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் எதிரான சில விஷயங்களை செய்யணும்னு முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாமே அந்த அச்சத்தை மக்கள் மனசை விதைக்கிறாங்க. இந்த அச்சம் என்பது மக்கள்கிட்ட விதைக்கிறது, அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை பரப்பி விடுறாங்களான்ற கேள்வியும் எல்லாருக்கும் இருக்கு. அதனால இந்த முறை நம்ம அஹ், அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகளான சமத்துவம், சகோதரத்துவம், பன்மயம் மாதிரியான விஷயங்களை ம், நம்ம விரிவா பார்க்க போறோம். அஹ், நீங்க சொல்லுங்கண்ணா. இந்த இப்பத்திக்கு இந்த காலகட்டத்தினோட இதை மீண்டும் மீண்டும் நம்ம பேசுவதற்கான அவசியம் ஏன் இவங்க ஏற்படுத்துறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. மக்களை எஜுகேட் பண்றாங்கன்னு கூட எனக்கு சில நேரம் தோணும் கான்ஸ்டியூஷனை பத்தி. ஏன்னா இப்போ யாராவது இப்போ ராகுல் காந்தியா இருக்கட்டும், அல்லது தீவிரமாக இவர்களை எதிர்க்கிறதுக்காக இருக்கக்கூடிய மக்கள் கையில் எடுக்கிறது கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை தான் எடுக்கிறாங்க. அது ஒரு ஐக்கானாவே மாறி இருக்கு இப்போ. ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றுல ஒரு சாசனம் ஒரு ஹீரோவா மாறி இருக்கிறது சமீப காலமா. இது பிஜேபியால நமக்கு கிடைச்ச வெற்றின்னு கூட தோணுது சில நேரம். ஏன்னா இது வரைக்கும் தலைவர்கள் முகத்தை, சிலைகளை அப்படி காட்டினது போக ஒரு ஆவணம், அந்த அந்த ஆவணத்தின் மீது இருக்கக்கூடிய பார்வைகள் அப்பம் பார்ப்போம். ஆனா ஒரு ஆவணத்தை ஒரு ஒரு மையப்புள்ளியாக வச்சு அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கிறதே ஒரு நல்லதுன்னு தோணுது. இப்போ மீண்டும் மீண்டும் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம உரையாடல் மாதிரி இந்த அறிமுகத்தை செஞ்சுட்டு அடுத்தடுத்த வரக்கூடிய எபிசோட்ஸ்ல குறிப்பிட்ட ஒரு தலைப்பு அரசியல் சாசனத்தை எடுத்து பேசலாம். நமக்கு ஏன் அரசியல் சாசனத்தை பார்த்து பயப்படுறோம் அப்படின்றது, அதை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது. ம். இவங்களுக்கு ரெண்டு விஷயம், ரெண்டு வார்த்தைகள் அதுல எமர்ஜென்சி இந்திரா ம். காந்தி டயத்துல இவங்க சொல்றது என்னன்னா, இது ஒரிஜினலா டாக்டர் அம்பேத்கர் எழுதின அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ம். இந்திரா காந்தி தான் இத நுழைச்சாங்க. அன்றைய ம். காங்கிரஸுடைய தேவைக்கு ஏற்ப செக்குலரிசமும் சோசியலிசமும் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ம். அது அன்னைக்கு அரசியல்ல அவங்களுக்கு தேவைப்பட்டது, அதனால எடுத்துட்டு வந்தாங்க. ம். அதை நாங்க நீக்கிறோம் ம். ம். அப்படின்னு இது ஏதோ புதுசா பேசப்பட்ட விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். ம். ம். இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட நாளைய ஒரு சிந்தனை. அது ம். ரொம்ப ம். நாளாவே இவங்க உள்ளுக்குள்ளார பேசின விஷயம். ம். ஏன்னா ரைட் விங் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ம். சுதந்திர போராட்டத்து சமயத்துக்கும் அவங்களுக்கும் பெருசா சம்பந்தம் இருந்ததா இல்லை. அதுக்கப்புறம் பெருசா எமர்ஜ் ஆனது. அது வரைக்கும் ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்டாக இங்க ஒண்ணு அங்க ஒண்ணாக ம். இருந்த ஆட்கள் எல்லாமே அதுக்கப்புறம் ம். ஒரு அரசியல் இதுல இந்த இந்து மகாசபா இதெல்லாம் இருந்து அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்தவர் தான் காந்தியை கொன்னவர். ம். அதனால அவங்களுக்கு பெருசா இமேஜும் கிடையாது. ம். அவசரப்பட்டு அவசர அவசரமா வேலையை செஞ்சு பெருசா ம். யோசிக்காம சிந்திக்காம ம். ஒரு ஷார்ட் சைட்டடா வேலை பண்ணவங்க அப்படின்ற ஒரு இமேஜை தாண்டி ம். 90கள்ல பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் வலுப்பெற்றது. ம். ம். அதற்கப்புறம் எமர்ஜ் ஆனதுதான். ம். அதனால இவங்களுக்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கிய ஆட்கள் அந்த ஒரு காலகட்டத்துல என்னென்ன டிபேட் நடந்தது, ம். 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 கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஆமா. அளவுல நம்ம தமிழ் தென்னாட்டுல நிறைய பேர் அதுல கலந்துட்டாங்க.
ம், அந்த வரலாற்று முக்கியத்துவம் அது எந்த வரலாற்றினுடைய நீட்சியாக நமக்கு வந்து இந்த செகுலரிசம் சோசியலிசம்ன்றது ஏன் தேவைப்பட்டது, அது சொல்ல வேண்டிய தேவை என்ன, ஒரு ம், காலகட்டத்தில் அதை ஆட் பண்ண வேண்டிய தேவை என்னவாக இருந்தது, ம், இன்னைக்கு அது தேவையா இல்லையா. I ம், சரி, இவங்க சொல்றது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா கூட தேவையா ம், இல்லையா அப்படின்ற ஒரு இதையும் பார்க்கணும். ம், அதுக்கப்புறம் அதுல சட்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ம், போற போக்கில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா அதற்கு சட்ட அடிப்படையிலேயும் முன்னாடியே நடந்த பல வழக்குகள் அடிப்படையிலேயும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு. போற ம், போக்குல ம், இப்ப இந்த ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ம், அங்க வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாத்தையும் அவருக்கு வந்து இது இருக்கு, மெஜாரிட்டி வச்சிருக்காரு அவர் பார்லிமெண்ட்ல ம், செனட்ல இதுல எல்லாத்துலயும் மெஜாரிட்டி வச்சிட்டு இருக்கிறதுனால ம், ம், இப்போ போன வாரம் பார்த்தோம், ஒரு பெரிய ம், இதையே வந்து ஒரு ஒரு பில்லு பாஸ் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக சோஷியல் செக்யூரிட்டி நிறைய கட் பண்ணிட்டாங்க. ம், ம், பள்ளிக்கூடத்துல இலவசமா கொடுக்குற உணவுல இருந்து மதிய உணவுல இருந்து எல்லாத்துக்கும் ஃபண்டிங் கட் பண்ணிட்டு ம், ஹெல்த் கேருக்கு, ஏழை மக்களுக்கு ஹெல்த் கேர் கொடுக்கக்கூடிய சப்சிடியை கட் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ம், பணக்காரங்களுக்கும் லக்ஸரி டாக்ஸ் மாதிரி இருந்தது எல்லாத்தையும் வந்து ம், விலக்கிட்டாங்க. ம், ஸோ பணக்காரனா இருக்கவன் இன்னும் பணக்காரன் ஆகலாம், ஏழையா இருக்கிறவன் இன்னும் ஏழையா போகணும் ம், அப்படின்றது ஒரு அரசியல் கண்ணோட்டமாக அதற்கு தேவையான புது புது திட்டங்களையும் புது புது ம், கொள்கைகளையும் அந்த அரசாங்கம் நிறுவிட்டு இருக்குது அமெரிக்கால பாக்குறோம் கண்ணுக்கு முன்னாடி. ம், ம், இப்போ ஒரு சர்வாதிகார போக்குன்னு சொல்லி அமெரிக்கா முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் வந்து சாலையில வந்து இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதையும் பாக்குறோம். ம், ஒவ்வொரு மாகாணமாக ஒவ்வொரு நகரமாக அங்க வந்து லட்சக்கணக்கான பேர் வெளில வந்து இதற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ட்ரம்புக்கு ஓட்டு போட்டவங்களே தெரிவிச்சாங்க பல இடங்கள். ம், ம், ஆனா இது வந்து அமெரிக்கால நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா பல இருக்க இதே மாதிரி ஒரு சிந்தனை கொண்ட பலருக்கும் ம், அதிகாரப்பூர்வமாக மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்துல எதை வேணா மாத்தலாம் ம், அப்படின்ற அந்த போக்கு உலக அளவில் இன்னும் நிறைய பேருக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறது. ம், ம், என்னன்னா 10 வருஷம் ஆட்சியில இதை வந்து வெளிப்படையாக இது வரைக்கும் பேசல, உள்ளுக்குள்ள அவங்க முன்னாடியே பலமுறை பேசியிருந்தா கூட இப்போ 10 வருஷம் கழிச்சு இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா ம், இப்போ வந்து உலக சூழல்ல வந்து அந்த மாற்றம் தெரியுது. ம், அதுக்காவது இந்த சர்வாதிகார போக்கு வந்து உலக அளவுல ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயமாக ம், தெரியுது மக்கள் ம், மத்தியில. அதை எதிர்க்கக்கூடிய சக்தியை வந்து முழுக்க ஒழிச்சிட்டோம், எதிர்ப்பே இல்லாம பண்ணிட்டோம் அப்படி. ம், So, எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலும் ம், இவங்களுடைய நார்மல் டெண்டன்சியே வந்து அதிகாரத்தை முழுக்க கையில் எடுத்து எல்லாரையும் வந்து ம், கட்டுப்பாட்டா வச்சிருக்கிறது தான் இவங்களுடைய ம், ஒரு அரசியல் போக்கு. அதுதான் ம், அரசியல் ம், கலாச்சாரம்னு சொல்லலாம். இவங்களுடைய அரசியல் கலாச்சாரம் வந்து அதுதான். ம், அந்த அரசியல் கலாச்சாரமும் இன்னி இருக்கக்கூடிய உலக சூழலும் இந்த மாதிரி கேள்விகளை மீண்டும் எழுப்புறதுக்கு ஒரு தைரியம் வருது, ஒரு இது வருது. ஏன்னா இது வந்து நீண்ட நாளாக உள்ளுக்குள்ள புகஞ்சிட்டு இருக்கிற விஷயம். ம், ம், ஸோ நீங்க வந்து உங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, லீகலாக இதற்கு வந்து நிறைய பிரசிடென்ஸ் இருக்கு, நீங்க நிறைய இதை பத்தி படிச்சிருக்கீங்க, ம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். ஏன்னா அங்கிருந்து தான் வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இது வந்து சும்மா போற போக்குல பண்ணிட முடியாது இந்தியா மாதிரி ஒரு ம். ஜனநாயக நாட்டுல அப்படின்றது முக்கியம், மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. ஆமா, ஆமா. இதுல இப்ப நான் ஒரு 2005 இருந்தே இதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்திருக்கு சிலபஸ்லயே. அதனால அந்த கேசஸ்லாம் தொடர்ச்சியா படிச்சிருக்கேன். அந்த சிவில் சர்வீஸோட மெயின்ஸ்க்காக பேப்பர் எடுத்து படிச்சதுனால தெரியும். அது போக நம்ம தொடர்ச்சி அரசியலை ஃபாலோ பண்றதுனாலயும் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல கூட 2024 ஒரு கேஸ் நடந்தது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை கலைக்கிற மாதிரி ஒரு கேஸ். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு தொடக்கம் வெறுபெரின்னு ஒரு கேஸ்ல தான் பிரியம்பல் வந்து நாட் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தொடங்கினாங்க. இப்ப ஏன்னா அந்த பிரியம்பலை தூக்குறதுல தான் எல்லாமே இருக்கு
ஏன்னா பிரியம்பலுக்கு ஒரு முக்கியமான அமைப்பை வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கமிட்டியை கொடுத்துருக்கு. என்னன்னா அதுதான் கைடிங் பிரின்சிபல். ரெண்டாவது பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த பிரியம்பல்ல இருந்தா சொல்றோம். அந்த கைடிங் பிரின்சிபலையும் பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷனையும் சிதைச்சிட்டோம்னா ஹோல் கான்ஸ்டியூஷனை சிதைக்க முடியுங்கிறதுனால அந்த பிரியம்பல்ன்றது நீண்ட காலமாகவே 1950ல இருந்தே இந்த பிரியம்பல் வந்ததுக்கு பிறகு வந்து பெரிய எல்லாருக்கும் அதுக்கு எதிராக செக்குலர் ஸ்டேட்டுக்கு எதிராக நினைக்கக்கூடிய மனசுக்கு பிரியம்பல் வந்து ரொம்ப அபத்தம். ஏன்னா நம்ம மக்களுக்கே கூட கான்ஸ்டியூஷன் சொன்னாக்கா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தொடங்குற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதா பாக்குறோம். அது ரீசெண்ட் டேஸ்ல ராகுல் காந்தி அதை கையில எடுத்து அந்த எங்க போனாலும் அதை ஒரு ஐடியாவாக ராகுல் காந்திக்காக சொல்ல வரல. ஆனா இது இத்தனை நாள் வரைக்கும் இந்தியாவின் முகமாக தலைவர்கள் காட்டப்பட்ட இடத்துல இந்தியாவின் முகமாக இந்தியா ஒற்றுமைக்கான முகமாக ஒரு ஆவணம் காட்டப்படுறதுன்றது இப்ப ரீசெண்ட் டேஸ்ல தான் நடக்குது. அதனால இந்த பிரியம்பலை சிதைக்கிறதுக்காக உருவாக்கின கேஸ்ல அப்பவே வந்து உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய கேசஸ் நடந்திருக்கு. அந்த லேண்ட்மார்க் கேஸ்னு சொல்லுவோம்ல அப்படி. அதுல 1972 73ல நடந்த இந்த கேசவானந்த பாரதி கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸ். அதுதான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரையோ அல்லது ஃபண்டமெண்டல்ஸையோ வந்து நீங்க என்னைக்குமே மாற்ற முடியாது. எப்படியாப்பட்ட ஜாம்பவான்கள் வந்து போராடினாலும் மாற்ற முடியாம இருக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா அந்த கோர்ட் அந்த கேஸ் வந்து 1973ல கிடைச்சது. அப்புறம் எல்ஐசி ஆஃப் இந்தியா வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நடந்த கேஸ்லயும் இந்த கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாதுங்கிறத என்ஃபோர்ஸ் பண்ணணும். கோர்ட் வந்து இதை என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு ஒரு தீர்ப்பையும் கொண்டு வந்தாங்க. அஹ் அப்போ அந்த கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரிட்டேஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 40 வருஷமாக இதை மாற்றணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தலையீடு வந்து பார்லிமெண்ட்டுக்கே ஒரு ஒரு லிமிடேஷன்ஸை இந்த கான்ஸ்டியூஷன் மேல வைக்குது. கான்ஸ்டியூஷன் வரும்பொழுது கான்ஸ்டியூஷன் தான் பிரதானம் அப்படிங்கிறத வைக்கிறதுக்கு காரணம்னா அதாவது நம்ம ஏன் பார்லிமெண்ட் பிரதானம்னு நினைக்கிறோம்னா பார்லிமெண்ட்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் பை கேமரல் மாடல்ல, அதாவது 2 அவைகளின் மாடல்ல நடக்கும். மாநிலங்களவை மக்களவைங்கக்கூடிய இந்த 2 அவைகள் நடக்கிறதுனா இதுதான் இந்தியாவுடைய ஒரு அபெக்ஸ் பாடியா நம்ம நினைக்கிறது. அந்த அபெக்ஸ் பாடிக்கு மேல ஒண்ணு இருக்கு, பிலாசபியாவும் கைடிங் பிரின்சிபலாவும் இருக்கிறது கான்ஸ்டியூஷன். ஒவ்வொரு கேஸ்லயுமே அவங்க சொல்லியிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, அது நடந்திருக்கு. அப்ப இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிரியம்பல் நடத்தினது ஆக்சுவலா குறிப்பிட்டு சொன்னா ஆர்டிகல் 368ல அதை அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் cannot பி ஆல்டர்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு வெல்ஃபேருக்காகவோ சோசியல் ஜஸ்டிஸ்க்காகவோ நீங்க இணைக்கக்கூடிய எந்த அமெண்ட்மெண்ட்டும் அல்லது நம்ம சொல்லுவோம்ல ஒரு சிலதை வந்து எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. மொத்த ஆர்டிகல் தூக்கலனா கூட எக்ஸெப்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வருவாங்க. இந்த இடங்கள்ல விலகலாம், இந்த இடங்கள்ல இதோட பயணிக்கலாம்னு எக்ஸெப்ஷன்ஸ்ல அதுல சில விஷயங்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது தான் இது வந்து ஒரு யாராவது இந்த எவல்யூஷன் ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸை பத்தி புரிஞ்சவங்களோ அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். இரண்டாவது, இந்த பார்லிமெண்டேரியன் சிஸ்டம் இஸ் பிரசிடென்சியல் சிஸ்டம்ன்றது இந்தியாவில் பெரிய குழப்பமான சிஸ்டம். ஏன்னா நீங்க வந்து பிரதமர் முக்கியமா அல்லது ஜனாதிபதி முக்கியமான்ற கேள்வி வரும்பொழுதுனா மக்களுக்கே குழப்பம் இருக்கும். எதுக்கு ஜனாதிபதினு ஒரு ஆள் நமக்கு தேவையில்லாத அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? அதுல என்ன சொல்றது, 2 நபர்கள் வந்து அதை தீவிரமா இந்த பைகேமரலிசத்துக்கு ஆதரவா இருந்தவங்க. அதாவது பார்லிமெண்ட்டே போதும், பார்லிமெண்ட்டுக்கு மேல ஒரு ஆள் நமக்கு வேணும்னு அவசியம் இல்லை, ஒரு முதன்மை குடிமகனாக ஒருத்தர் இருந்து இதை வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதுக்கு எதிராக செஞ்சவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் பார்லிமெண்டேரியன் சிஸ்டத்துக்கு எதிராக பேசினவங்க அம்பேத்கரும் பட்டேலும். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா பட்டேல் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய அட்வைசரி கமிட்டியோட ஹெட்டா இருந்தவர். டிராஃப்ட் கமிட்டியோட சேர்மன் வந்து அம்பேத்கரா இருந்தா கூட ஃபண்டமெண்டலா இருந்த இதோடைய அட்வைசரியில் வந்து ஒரு 3 4 தலைப்புகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து பட்டேல் தான். உதாரணத்துக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு, மைனாரிட்டி, ட்ரைபிள், இந்த மாதிரி விஷயத்துக்கான அட்வைசரி கமிட்டி இருந்தவர் வந்து நவ பட்டேல்.
என்ன வேடிக்கையான விஷயம்னா, எதெல்லாம் வந்து பட்டேலுடைய ஆதரவோடவும் பட்டேலுடைய பார்வையின் கீழே கொண்டு வரப்பட்ட தலைப்புகளோ, அந்த தலைப்புக்கு எதிராக ஆளுங்கட்சி செயல்படுவது மட்டும் இல்லாம பட்டேலையும் கொண்டாடுறாங்க. இதுதான் ஒரு முரணு. அதாவது அவங்க இந்த இந்த வடிவேல் பாஷையில சொல்லணும்னா அட தற்கூறிங்களா அப்படிம்பாங்களா, அது மாதிரி யாரை அவங்க கொண்டாடுறாங்களோ அவர்கள் கொண்டு வந்ததுக்கு எதிராகவே மக்களுக்கு செலவு வச்சுட்டா மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா. அப்போ பட்டேல் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல், சில விஷயங்களை வந்து அந்த இதோடைய அட்வைசரி ரோல்ல இருந்தவர் பட்டேல். கான்ஸ்டியூஷனுடைய டிராஃப்டிங் கமிட்டி இருந்ததுக்கு தாண்டி ஒரு அட்வைசரி கமிட்டில இந்த தலைப்புகளுக்கு கீழே இதுதான் பெருசா உறுத்துது இவங்கள. ஏன்னா இதற்கு இதை நீங்க எல்லாத்தையும் நோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில போய் நிற்கும். செக்குலர் ஸ்டேட்னு ஒரு வார்த்தையில வந்து நிக்கிறோம் இல்லையா. அந்த இப்ப இறையாண்மையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் இது மூணும் வந்து பிரியம்பலுடைய முதல் பேராகிராஃப்ல கொண்டு வர்றதுனால முதல்ல சுதந்திரம், லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட அதெல்லாம் ரொம்ப ஆம், ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு எத்திக்ஸோடைய இது பேசுற மாதிரி ஹை ஸ்டாண்டர்ட் வார்த்தை மாதிரி இருக்கு. ஆனா அரசியல் ரீதியா நம்ம அடைய வேண்டியது செக்குலர் ஸ்டேட்டும் சோசியல் ஸ்டேட்டும்ன்றது வந்து இவங்களால ஏத்துக்க முடியறது இல்ல. சுதந்திரம் வேணும், ஆனா அது செக்குலரா இருக்கக்கூடாதுன்னா செக்குலரா இல்லாத சுதந்திரம் என்ன சுதந்திரம்னு ஒரு முரண் கருத்து வருது இல்லையா. ஆனால் செக்குலருங்கிற வார்த்தை தான் இவங்க ரொம்ப அது ஆக்சுவலா எமர்ஜென்சி பீரியட்ல இருந்து செக்குலர்ன்ற வார்த்தை எப்படியாவது கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தணும் நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க. ஆனா அது நடக்கல அப்படிங்கிறது. அப்போ இவங்க என்னன்னா வரலாறை மறந்துடுறாங்க. பட்டேலை கொண்டாடுறாங்க, ஆனா மைனாரிட்டிக்கு எதிராக வேலை செய்யணும். பட்டேலை கொண்டாடுறாங்க, பட் செக்குலர் ஸ்டேட்டுக்கு எதிராக வேலை செய்யணும். அப்படி ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் ஃபீச்சர்ஸுக்கு பின்னாடியும் நமக்கு மிகச்சிறந்த ஆளுமைகள் மூளை அதுல வேலை செஞ்சிருக்குங்கிறத இவங்க மறந்துடுறாங்க. அது அவ்வளவு லேசா உடைக்க முடிய விஷயமா இருக்கணும் எனக்கு தோணல. ஆனா என்ன மக்களுக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கலாம்னா, கம்ப்ளீட் மெஜாரிட்டிகள் அவங்க இருக்கும் பொழுது பார்லிமெண்ட்ரி இதுல வந்து ஒரு லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ இதை வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டாக நிறைவேற்றிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கு. அவ்வளோ ஈஸியா நீங்க மெஜாரிட்டி வச்சிருந்தா கூட, ஏன்னா பல காலங்கள்ல உங்களுக்கு வந்து இங்க ஸ்டேட்லயும் சரி சென்ட்ரல்லையும் சரி மெஜாரிட்டி இருந்த அரசுலாம் இருந்திருக்கு. காங்கிரஸ்லயும் இருந்திருக்கு, இங்கேயும் இருந்திருக்கு. ஆனா நம்மளால அதை வச்சு ஒன்றும் பெருசா இந்த கான்ஸ்டியூஷனுடைய ஃபண்டமெண்டல்ஸையோ இல்ல டாக்டரினையோ பெருசா அசைச்சிட முடியாதுங்கிறதுக்கான முன்னாடியே ஒரு 6 7 தீர்ப்புகள் நமக்கு இருக்கு. அதுல ஒரு 1950கள்ல இருந்து 70கள் வரைக்குமே ஒரு 3 தீர்ப்புகள் வந்து இந்த பிரியம்பல் வந்து கான்ஸ்டியூஷனுடைய பார்ட்டா இல்லையாங்கிற சண்டையில பிரியம்பலுடைய பிரியம்பல் வந்து கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான அதுதான் வந்து உங்களுக்கு கைடிங் பிரின்சிபல் அண்டு பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு தீர்ப்பே இருக்கிறதுனால அதை பெருசா கை வச்சிட முடியாது. அவ்வளவு ஈஸியா கை வச்சிட முடியாது இந்த மெஜாரிட்டி அரசியலை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டியிருக்கு. மேபி ஒரு சிங்கிள் கேமரா சிஸ்டம் படி போனா கூட இது கிடைச்சிட வாய்ப்பு இருந்திருக்கும். வெறும் லோக்சபா மட்டுமோ இல்ல பார்லிமெண்ட்ரி தான் இருக்கிறதுலே பெரிய இது அபெக்ஸ் பாடி, அதுக்கு மேல பிரசிடென்ட்னு ஒண்ணு கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெரிய ரோல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிங்கிள் கேமரா சிஸ்டம் மாதிரி மேபி அமெரிக்கா மாதிரி இருக்கக்கூடிய வெறும் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்ஸ் தான் எல்லாமே அப்படின்னும் பொழுது அங்க இது சாத்தியப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி செக் அண்ட் பேலன்சஸ் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த கான்ஸ்டியூஷன் கமிட்டி வச்சிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இப்ப யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்க தான் இது உருவாக்கினாங்கிறதே தெரியாம இவங்க அதை எதிர்த்துன்னு இருக்கிறாங்கிறது தான். ஏன்னா பட்டேலுக்கு அவ்வளவு பெரிய செலவிக்கிறாங்க, பட் அவர் கொண்டு வந்த மைனாரிட்டி அப்புறம் ட்ரைபல் வெல்ஃபேரோ அல்லது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஸ்பீச், ஈக்குவாலிட்டி, அது 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 எல்லாம் 1620 வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகளா உள்ள உருவாகிறதுக்கு காரணமா இருந்த 2 பேர், அம்பேத்கரும் பட்டேலும் வந்து ரொம்ப முக்கியம்னு அந்த கான்ஸ்டியூஷன் எவல்யூஷனை படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கு எதிராக தான் இப்ப நீங்க அம்பேத்கர் காலில் போய் ஒரு அம்பேத்கர் ஃபவுண்டேஷன்ல ஒரு வானம் முட்டக்கூடிய சிலையை செஞ்சு காலை போய் தொட்டு கும்பிட்றாங்க. ஆனா அந்த கான்ஸ்டியூஷனை வந்து மறுக்கிறாங்க அப்படின்னா இது என்ன வகையான அடையாளம்? யாரை நம்ம இப்ப முன்னிறுத்தி போராடணுங்கிறதுக்கான அவர்களே நமக்கு ஒரு புது வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தான் பாக்குறாங்க. இதுல எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஆஹ் இவங்க சொல்றது வந்து நாங்க அம்பேத்கருக்கும் பட்டேலுக்கும் இதுல எதிராக இல்லை, இது வந்து உம் இந்திரா காந்தி எடுத்துட்டு வந்தாங்க உம் இந்த அமெண்ட்மெண்ட், உம் அதனால அதை மாத்திரம் அப்படின்றது ஒரு பக்கம் அது உம் இருக்கட்டும். உம் இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தை செக்குலரிசம்ன்ற வார்த்தையும் சோசியலிசம்ன்ற வார்த்தையும்
ம் இந்தியாவுக்கு அந்த வார்த்தைகள் இன்னைக்கு முக்கியமா இல்லையா அப்படின்ற ஒரு அரசியல் கண்ணோட்டம் ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்குது. ம் 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 அதுதானே உங்களுக்கு உறுத்துது. இப்போ வந்து நீங்க செக்குலரிசம்ன்ற வார்த்தையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ம் நீங்க மைனாரிட்டிஸை பத்தி கவலைப்பட வேண்டியதோ இது செய்ய வேண்டியதோ அவசியம் இல்லை இல்லையா? ம் ஏன்னா அந்த செக்குலரிசம்ன்ற அந்த வார்த்தை வந்து ம் ஐரோப்பா நாடுகள்லயும் மற்ற நாடுகள்லயும் அது எப்படி உபயோகப்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியாது. ம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செக்குலரிசம்ன்றது ம் அனைத்து மதங்களும் சமம், ம் அனைத்து மதங்களுக்கும் இணையான ஒரு நிலை இருக்கு, ம் எல்லா மதங்களும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து வாழணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமை தான் நமக்கு. ம் சோ அந்த ஒரு அர்த்தத்துல தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இன்ஃபேக்ட் ம் இதை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க வெவ்வேறு காலகட்டங்கள்ல வந்து. ம் செக்குலரிசம்ன்ற அந்த வார்த்தையை வந்து ஆஹ், ஆஹ், ஆங்கில வார்த்தையா இருந்தா கூட மற்ற ஊர்கள்ல இருக்கிற மீனிங்க்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அர்த்தத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அப்படின்றத பல பேர் எழுதியிருக்கிறாங்க. ம் எனக்கு என்னன்னா இந்த வார்த்தைகள் நீக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ம் ம் அதற்கு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கணும் இல்லையா? அந்த வார்த்தை ஆமா வந்து நமக்கு அவசியம் இல்லைனோ தேவை இல்லைனோ அல்லது அதற்கான ஒரு சந்தர்ப்பம் அந்த ஒரு சூழல் நமக்கு இப்ப இல்ல, ம் அதெல்லாம் நாங்க தாண்டிட்டோம் அப்படின்னா அப்போ ம் மைனாரிட்டிஸ்க்கு வந்து நாங்க ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம், ம் 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 மைனாரிட்டிஸ்க்கு இந்தியா முழுக்க எந்த பிரச்சனையுமே கிடையாது, இது ம் எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ஆமா இது தேவையில்லை நாம தான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலையில நாம இருக்கோமா அதான் ரெண்டு வழியா அப்படின்ற இதுல அந்த ஒரு பதில் கேள்வியும் இருக்கு. வருது. அதான் ஒரு ரெண்டு வழியான பதில் இருக்கு. இன்னொன்னு வந்து பிஜேபியை வெறுத்தவங்களா இருந்தாலும் காங்கிரஸும் சேர்த்து வெறுக்கிறவங்க வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட், அது ஆக்சுவலா 1975 ம் 76ல வந்த அமெண்ட்மெண்ட் வந்து அதுதான் பிரியம்பலுடைய ஸ்ட்ரக்சர்ல ஒரு 4 வார்த்தையை சேர்க்கறாங்க அவங்க. அதுல அப்போ வந்து பிஜேபியும் காங்கிரஸும் சேர்த்து விரும்பாதவங்க கூட இந்திரா காந்தி மேல ஒரு கோவம் இருக்கு. ஏன்னா அம்பேத்கர் மேல இருந்த பாசத்தினால கான்ஸ்டியூஷன்ல எந்த சொறுகளும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு கம்மியான ம் எண்ணிக்கைன்னு வைங்க. ஏன்னா இந்திரா காந்தியை ஒன்றும் அம்பேத்கரோட அறிவான ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் பரவலா பேசப்படுது. ஆனா விவாதிக்கப்பட்டதா தெரியல. ஆனா ம் இது இந்த இந்த விஷயத்துல சோசியல் செக்குலர்ன்றதை தாண்டி அந்த அமெண்ட்மெண்ட்ல இன்னொரு சேஞ்ச் நடந்தது. அது பெருசா விவாதிக்கப்படலை எந்த மீடியாலையும், இப்பயும் சரி அப்பவும். என்னன்னா அது வந்து முன்னாடி வந்து யுனைட்டி ஆஃப் நேஷன் இருந்தது. ம் அந்த யுனைட்டி ஆஃப் நேஷன்ற வார்த்தையை அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தையை சொருகுறாங்க அதுல. ம் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா யுனைட்டி ஆஃப் நேஷன், அதை எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இப்போ இந்த ம் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன்றதும் இந்த செக்குலருங்கிற வார்த்தையும் அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு உதைக்குது. அது இந்திரா காந்தி கொண்டு வந்தாலும் உதைச்சிருக்கோம். லால் பகதூர் சாஸ்திரி உயிரோடு இருந்தது கொண்டு வந்ததெல்லாம் உதைச்சிருக்கோம். விபி சிங் கொண்டு வந்தாலும் உதைச்சிருக்கோம். யார் இதை வந்து இதை விரும்புனாங்களோ அவங்க யார் கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு உதைச்சிருக்கோம். ஏன்னா இதுல வெறும் யூனிட்டி ஆஃப் நேஷன் மட்டும் சொல்ல இன்டெகிரிட்டின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு யூனியன்ங்கிற வார்த்தையை கூட ஒத்துக்க முடியும். யூனியன்ற வார்த்தையை இப்ப சர்ச்சைக்கு உருவாது இல்லையா? மத்திய அரசாங்கம் தான் சொல்லணும், ஒன்றிய அரசாங்கம் தான் சொல்லக்கூடாதுன்னு வாய் வார்த்தை அவ்வளவு சண்டை போட்டாங்க போன வருஷம். ஆனா அந்த யூனியன்ற வார்த்தையை கூட ஒத்துக்க தயாரா இருக்கிறாங்க. இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தையோ செக்குலருங்கிற வார்த்தையோ ஒத்துக்க முடியாம போறதுக்கு காரணம் அது இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியட் மேல இருந்த ஒரு வெறுப்போட சேர்த்து இதை கலந்து விட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு அந்த ஆற்றோட்டத்துல கலக்கப்பட்ட மஞ்சா மாதிரி இது. ம் ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் இருக்கு அதுல. ஒரு அந்த எமர்ஜென்சி மேல இந்திரா காந்தி மேல இருந்த வெறுப்பு வந்து நமக்கு தெரியும் சவுத் இந்தியால எப்படி இருந்ததுன்னு. அந்த கோவத்துல இதையும் கலந்து விட்டாங்க. அப்போ அது என்ன ஆச்சுன்னா இந்திரா காந்தியோட இஷ்யூவாவே மாறி போச்சு இந்த செக்குலருங்கிற வார்த்தையும் சோசியலுங்கிற வார்த்தையும். ஆனா அதையும் தாண்டி யுனைட்டி ஆஃப் நேஷன்றதை தாண்டி இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் மாறும் பொழுது, அதாவது யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, யூனியன்ற ம் வார்த்தையில இருந்து ரெண்டா சேர்க்கும் பொழுது இதை தான் இவங்களால ஒத்துக்க முடியலங்கிறத நம்ம ஒன்றும் தீர்க்கமா. ஏன்னா ஒன்னா இருக்கணும்ன்றது ஓகே, பட் ஒன்றை ஒன்று சார்ந்தோ அல்லது ஒன்றோட ஒன்று இணக்கமாவோ இருக்கணுங்கிறத ஒத்துக்க முடியல. அப்போ நேஷன்றதுக்கு நம்பர்ஸ் வேணுமா இருக்கு உங்களுக்கு. ஆமா. ஆனா ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இருக்க கூடாது. நீ வந்து தனித்தனியாவே இரு. இங்கதான் காந்தியை வந்து மறுபடியும் மறுபடியும் கோட் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாநிலத்தையோ அல்லது ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாரார மக்களையோ ரெண்டா பிரிக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்படி கூடாதுன்ற இன்டெகிரிட்டியை வலியுறுத்தினே இருந்தாரு. எல்லாரும் யூனியனை பத்தி பேசும்பொழுது இன்டெகிரிட்டியை வலியுறுத்தினு இருந்தாரு இல்லையா?
அந்த இன்டெகிரிட்டி வந்து ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனோட பிலாசபியா மாறி இருக்கு 1970s அப்புறம்ங்கிறது. ஏன்னா அதற்கான பாதிப்புகள் வர்றதுக்கான சூழல் வந்தவங்க தான் சேர்த்தாங்க. ஆக்சுவலி முன்னாடி வந்து நமக்கு ஒரு ஒரு தேசத்துக்கான ஒரு ஆவணமாக இருந்தது. தேசத்துக்குள்ளே பிளவு சக்தின்னு ஒண்ணு உருவாகும் பொழுது அதை அமன் பண்ண வேண்டிய கட்டாயம் அந்த தேசத்துக்கு உண்டு இல்லையா? அது உண்டு. அதனால இப்ப பிரியம்பலியோ பேசிக் ஸ்ட்ரக்சரோ மாத்த வேணாம்னு சொன்ன இடத்துல இவங்க சண்டை போட்டு மாத்திட்டாங்கன்றது இந்திரா காந்தியுடைய ஆளுமை மீது எழுப்பப்பட்ட கேள்வியாவே நிக்குதே தவிர, அவங்க ஆளுமை செஞ்ச காரியம் என்னன்னு யாருமே பார்க்கல. இப்போ கான்ஸ்டியூஷனை மாத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்க மட்டும் மாத்திடலாமா? காரணம் நேரு குடும்பத்திலிருந்து வந்ததுனாலே மாத்திடலாமான்ற மாதிரி ஒரு தட்டையான விவாதத்தை தான் இது வரைக்கும் கிரியேட் பண்ணிருக்காங்களே தவிர, அந்த வார்த்தை தேவைப்பட்டதுக்கான காரணம் மேபி எமர்ஜென்சி பீரியடோட சேர்த்து பார்க்கும்போது அவங்க அபத்தமான ஆளா வந்துருச்சே தவிர, இந்த வார்த்தையில் என்ன தப்பு இருக்கு? இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டில என்ன தப்பு இருக்கு? செக்குலர் ஸ்டேட்டுங்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு புரியுது. ஏன்னா நமக்கே தெரியும் 1940கள்ல இருந்து இந்தியாவில் நடந்த இந்த செக்குலரிசத்துக்கு எதிரான விஷயங்கள் நமக்கு தெரியும். அதுக்கு எப்படி காந்தியோ மற்றவங்களோ போராடினாங்கன்றது தெரியும். அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியது. இது வந்து ஒரு டைம் லைனுடைய ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டன்ஸ் எடுத்து விவாதம் பண்ணாக்கா இந்திரா காந்தியுடைய ஆளுமை மீது தான் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இது வரைக்கும். ஆனா இது ம். அன்னைக்கு நடந்ததுனால வரல. இது இது ஏதோ 75ல உருவானதுனால 72ல நடந்த எமர்ஜென்சி பீரியட்னால மட்டுமே இது உருவாகல. இது ஒரு 40கள்ல இருந்தே ஆக்சுவலி 1930லேயே கான்ஸ்டியூஷனுக்கான கமிட்டி எல்லாம் போடப்பட்டு கலைக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அம்பேத்கர் தலைமையில, ராவத் தலைமையில, அப்புறம் நிறைய பேருடைய 15 பேருக்கு மேல அதை எடுத்தது. அதுக்கு பிறகான ஒரு உறுதிப்பாடுல. ஆனா 1930ல மோதிலால் ம், அவங்க ஒரு லாபி பண்ணி ஒரு ஒரு டிராஃப்டை உருவாக்கின காலகட்டத்தில இருந்து எதை கொண்டு வரணும், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாகவோ ஸ்டேட் பாலிசியாகவோ ஸ்டேட் சென்டருக்கான, ஏன்னா நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்னும் பொழுது ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஷிப் வந்து கான்ஸ்டியூஷனுடைய மிக முக்கியமான அம்சம். அதை குலைப்பதற்கும் இவங்க இதெல்லாம் ஒரு இந்திரா காந்தியை ஒரு துருப்பு சீட்டா வச்சுக்கிறாங்கன்னு மட்டும் தோணுது. ஏன்னா ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஷிப் 1970ல வெகுவா கெட்டு போச்சு. அந்த கெட்டு போன காலகட்டத்தில் இதை ஊதி பெருசாக்குனாங்க. இது இது வந்து ஒரு ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஷிப்ல இந்திரா காந்தி ஃபெயில்டு ஒரு தலைவராக காட்டி அதன் வழியாகவும் கான்ஸ்டியூஷன், ஏன்னா அவங்களுக்கு இடன் அஜெண்டா ஒண்ணு இருக்கு. கான்ஸ்டியூஷனை கலைக்கிறதுக்கு வந்து மக்களுக்கான உரிமை பறி போகுது இந்திரா காந்தி மூலமா அப்படின்னு வரல. இதை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு பயாஸ்டு ஒரு ஒரு ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சரோட இந்த இந்த விஷயத்த மாத்த முயற்சி பண்ணும் பொழுதுலாம் அவங்க இந்திரா காந்தி ஒரு துருப்புச்சீட்டா யூஸ் பண்ணாங்கன்னு மட்டும்தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது. ஏன்னா இது லாங் ஒரு பெரிய விஷயத்துல நடந்ததுதான் இந்த கான்ஸ்டியூஷன். இது ஏதோ 1970ல இருந்து 75 வரைக்கும் நடந்த மாற்றங்கள்ல உருவானதா இல்ல இந்த அரசியல் சாசனம் என்பது. அது ஒரு 1930கள்ல இருந்து டிபேட்ல இருந்து 40க்கு பிறகு அது எவால்வ் ஆகி 46ல இருந்து 50க்குள்ள அது பெரிய விவாதத்தை கிளப்பி இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து 2 3 பேர் இந்த அல்லடி கிருஷ்ணா அவரு எல்லாம் போய் ஆஹ் சும்மா நடக்கல. ஒரு இந்தியால இருந்து மிகச்சிறந்த ஆளுமைகள்லாம் போட்டு சண்டை போட்டு கத்தி வெட்டு நடத்தின மாதிரி நடத்தி உருவான ஒரு கான்ஸ்டியூஷனை ஈஸியா கெடுத்துட முடியாது. இந்திரா காந்தின்னு ஒரு திருவாள் அந்த எமர்ஜென்சி பீரியடுக்காகவோ மட்டுமே வச்சு அதை இவங்களால டிஸ்மேண்டில் பண்ண முடியும்னு நம்பலாம் நான். ஒரு ஹிடன் ஹிஸ்டரி நிறைய இருக்கு இதுல. அதை எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம மேபி இந்த சீசன் முழுக்க கூட அப்படி முக்கியமான ஹிடன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன நடந்திருக்குன்னு எடுத்து எடுத்து பேசலாம் ஒவ்வொன்றத்தையும். ஆமா, நிச்சயமா பேச வேண்டி இருக்குது. ஏன்னா ம். ஏன்னா அதுல வந்து நமக்கு தெளிவு இல்லாததுனாலதான் இன்னைக்கு வந்து, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து இதனால என்ன மாற்றம் வந்துட போகுது, ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து இன்டிஃபரண்டா சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ம். ம். இதனுடைய அஹ், நீண்ட நாள் இதனாலே தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்ற ம். அந்த ம். புரிதல் வந்து எப்ப வரும்னா, இதுக்கு எவ்வளோ ப்ரிகாஷன் எடுத்திருக்காங்க, இதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும். நீங்க அந்த ம். முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, செக் அண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இடங்கள்ல நம்ம எத்தனை ம். எவ்வளவு முக்கியமா இதை பத்தி யோசிச்சிருந்தா அவங்க வந்து என்ன சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல ம். நாம இப்பதான் அடிமை தேசத்து ஸ்டேட்டஸ்ல இருந்து இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கோம். ம். ம். அதனால நம்ம செய்யக்கூடிய விஷயம் சரியா தவறான்னு தெரியாது. ம். ம். அதனால நம்ம மேபி ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல இதை மாத்த வேண்டி இருக்கலாம். ம். ம். அதனால அந்த மாத்துறதுக்கான ப்ரொவிஷன்ஸை அதிகப்படுத்தி வச்சிருந்து பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். ம். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி தங்களுக்கு அவங்களே அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருந்திருக்கலாம்.
ம், 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 ஆனா அது மாதிரி செய்யாம ம், ம், அவங்க வந்து ஒரு இல்ல இதுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும், அவ்வளவு சீக்கிரமா இதை யாரும் தொடக்கூடாது, மாற்றக்கூடாது ம், ம். அப்படின்றது வந்து ஒரு ஒரு தீர்க்கதரிசியான ஒரு விஷயத்த யோசிச்சிருந்தாதான். இல்ல அந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் காரணம். இப்ப நீங்க சொல்லும் பொழுது இப்ப என்னன்னா, இப்போ பார்லிமெண்ட் தான் அப்பெக்ஷன் நம்ம நினைச்சிட்டோம்னா, இந்த ம். பிரியம்பிள் மாத்தக்கூடிய கேஸே எதுவும் ஜெயிச்சிருக்காது. ஆமா. அப்போ அப்போ பார்லிமெண்ட். ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸையே கான்ஸ்டியூஷன்ல முக்கியமான பார்ட்டா வச்சிருக்க போய் தான் நமக்கு இந்த சாத்தியம் இருக்கு. நாளைக்கு வந்து இவங்க மெஜாரிட்டியா இருந்தாலும் சரி, அல்லது தொங்கு பாராளுமன்றம்னு முன்னாடி எழுதுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் இப்ப காணோம். யாரா இருந்தாலும் ம். மெஜாரிட்டின்ற மாதிரி இருக்கு. முன்னாடி எல்லாம் பேப்பர்ல பார்த்தா தொங்கின்னு இருக்கு, தொங்கின்னு இருக்குன்னு எழுதுவாங்க. மன்மோகன் சிங் எப்ப ம். கீழே விழுவாருன்னு தெரியல, தொங்கு பாராளுமன்றம்லாம் எழுதினு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தொங்குன்ற வார்த்தை அதான் இருக்கிறதுலே நாம இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மாதிரி கிடையாது. நீங்க ஒன்னு சஸ்பெண்ட் ஆகுதுன்னா அது வீக்னு சொல்லுவோம்ல, இங்க சஸ்பெண்ட் ஆகுறது தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதே ம். ஒரு சோசியல் சயின்ஸுக்கும் சயின்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த நம்ம எல்லாத்தையும் சயின்ஸ் பார்வையில பாக்குறோமா. இப்ப தொங்க பாராளுமன்றம் வீக்கா நம்ம எப்படி பாக்குறோம், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடையாது அது. அது ஒரு டெமோக்ராட்டிக்கலி ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்லாம் எத்தனையோ அபத்தங்கள் வந்து கோர்ட் வழியா நடந்திருந்தா கூட, பட் அந்த அந்த கோர்ட்டுக்குன்னு சில இடங்கள்ல வந்து வைக்கிற லிமிட்டேஷன், அந்த என்ன சொல்றது, பார்லிமெண்ட் மேல வைக்கிற லிமிட்டேஷனா பாக்குறேன் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது ஒண்ணு. இரண்டாவது கான்ஸ்டியூஷன் லிமிட்ஸ் வந்து யாராலையும் மீற முடியாது அப்படிங்கிற விஷயம். மூணாவது வந்து இது ஒரு டெமோக்ராட்டிக் சேஃப்கார்டா இருக்கிறதே கான்ஸ்டியூஷன் தான். இப்ப ஒரு ம். ஒரு ஜனநாயகத்தினுடைய பாதுகாப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்டா, சுப்ரீம் கோர்ட்டா, அல்லது எக்ஸிகியூட்டிவ் பாடியா, பியூரோக்ரஸியா அப்படின்னு நமக்கு நிறைய கேள்வி வருது. இவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல பைப்லைன் பண்றது யாருன்னா இந்த கான்ஸ்டியூஷன் தான். அந்த சேஃப்கார்டு மெக்கானிசம் தனியா நீங்க பார்லிமெண்ட் கையில கொடுத்துருந்தா என்ன அழிஞ்சிட்டு இருக்கோம். வெறுமனே ம். சுப்ரீம் கோர்ட் கையில கொடுத்தனாலும் அழிஞ்சிருக்கும். அல்லது வெறும் எக்ஸிகியூட்டிவ் பாடியோ வேற யார்கிட்டயோ கொடுத்து பியூரோக்ராட்ஸ் கையில கொடுத்திருந்தாலும் அதுவும் போயிருக்கும். ஆனா இது மூணுத்தையும் ஒரு அதை தான் நான் முன்னாடியே சொன்னது, செக் அண்ட் பேலன்ஸ்ன்றது வெறுமனே இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கிடையாது. ம். இது வந்து ஒரு சோஷியல் டைனாமிக்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்திய மக்கள்ன்றது இவ்வளவு டைவர்ஸான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்துல எங்க இணையணும் எங்க விலகணும்னு தெரிஞ்ச ஒரு செக் அண்ட் பேலன்சஸ் பாத்தீங்கன்னா அதுதான் சேஃப்கார்டா இருக்கு. அஹ் ம். அஹ் நமக்கு எதெல்லாம் வீக்குன்றோமோ அதுதான் ஸ்ட்ராங்காவே இங்க ஃபீல் ஆகுது. நம்ம இவ்வளவு டைவர்சிட்டி தான் நம்மளுடைய வீக்னஸ் நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா, ஒற்றைத்தன்மை கொண்டு வரணும். மொழியிலேயோ ம். இப்போ கலாச்சாரத்திலேயோ பழக்கத்திலேயோ. ஆனா நம்மளுடைய இன்னைக்கும் நம்ம வந்து இத்தனை அபகத்தங்களுக்கும் பிறகும் ஒரு லார்ஜர் டெமோக்ராட்டிக் நேஷனாக அறியப்படுறது காரணம் இந்த டைவர்சிட்டியோட இருக்கிறது தான். அதை அழிக்கும் போது ம். நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனா இருக்க மாட்டோன்றதுனால டெமோக்ராட்டிக் நேஷனை சேஃப்கார்டு பண்றது இவங்க யாருக்கிட்டையும் கொடுக்காம அது ஒரு ஆவணத்தின் மீது கொடுக்கப்பட்டிருப்பது வந்து. ஏன்னா நீங்க வேற எந்த தேசத்திலையும் இப்ப அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 80 பக்கத்திலேயே 70 பக்கத்துல முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு ஒரே கடவுள் ஒரே மொழி. பிரிவினைன்னு பார்த்தா ரெண்டு தான், வெள்ளையா கருப்பான்னு. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, அஹ், அவங்க இவ்வளவு பெரிய இஃப் அண்ட் எழுத்து போட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. நமக்கு அப்படி இல்லை. நம்மளுடைய இதை ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு கோடிங்கா எடுத்து பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு ஃப்ளோ சார்ட்ஸ் அதுல இருக்குன்றதே புரியும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஆவணமாக உலகத்திலே பெரிய டெமோக்ராட்டிக் நேஷனா மட்டும் இல்ல, நமக்கு பெரிய அரசியல் ஆவணமாக இது வரைக்கும் வரலாற்றில நம்ம தான் பெருசு. ஏன் அது நிக்குதுன்னா அவ்வளோ ஈக்குவல்ஸ் இருக்கு. இது இவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்தா இவங்க இப்படி பண்ணணும். அது அது ரெப்ரசன்டேஷன் மாடலா இருக்கலாம், இல்ல பை கேமரலா இருக்கலாம், ஸ்டேட் சென்டர் அதாவது பார்லிமெண்ட்டே ரெண்டா பிரிச்சிருக்காங்க, அப்புறம் நேஷனையும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. இவங்களுக்கான இதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்டா இல்லாம பார்லிமெண்ட் தான் அபெக்ஸ் பாடின்னு முடிவு பண்ணா இன்னைக்கு அவங்களுக்கு விரும்பாத ஸ்டேட்ல என்ன ஆயிருக்கும், ம். அவர்களுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிற ஸ்டேட்ல என்ன ஆயிருக்கும்னு பார்க்கும்போது அப்பதான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்கு அவ்வளவு பெரிய கிளாஸஸ் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல. இது நடக்கும்னு தெரியும். இது நடக்கும்னு அதாவது இந்த தேசத்தின் மீதான கனவு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பெருசு கான்ஸ்டியூஷனோட. இந்த தேசம் ம். எப்படி நகரணும்ன்ற ஒரு கனவு அது அம்பேத்கருக்கோ, பட்டேலுக்கோ, அல்லாடிக்கோ, ராவுக்கோ நிறைய இடதுசாரி ஆட்களும் அது உள்ள இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் ம். ஹெட்டுங்களும் ம். அந்த கான்ஸ்டியூஷன் கமிட்டில இவங்க எல்லாருக்குமான வேறுபாடுகளோட சேர்ந்த ஒரு ஒற்றை கனவு இந்த தேசத்தின் மீது இருந்தது தான் அந்த கான்ஸ்டியூஷனா பார்க்க முடியுது. அது இன்னைக்கு இல்ல. அந்த கனவு அவங்களுக்கு இல்லாத போறதுனால இது அவங்களுக்கு ஒரு எதிரான ஒரு ஆவணமாகவும்,
இதை பிரதானம் சொல்லக்கூடிய அமைப்புகளை டிஸ்மேண்டில் பண்றதுமே வேலையா செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ம். தேசம் என்பதற்கான கனவு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. அது ஒற்றை மொழி, ஒற்றை இனக்குழு, ஒற்றை கடவுள் நம்பிக்கை அப்படின்னு. இங்க அப்படி இல்ல. இந்த கான்ஸ்டியூஷன் படி ஒற்றை என்பதற்கு எதிராகவே இருக்கு. ஏன்னா ஒற்றை என்பது பார்லிமெண்ட்டுக்குள்ளே கிடையாது. ரெண்டு ஹவுஸ், ஸ்டேட் அசம்பிளிக்குள்ளேயே ரெண்டு ஹவுஸ் தான் இருந்திருக்கு. நாம தான் அதை ஒண்ணா மாத்தி வச்சிருக்கோம். ஸ்டேட்லயுமே ரெண்டு அசம்பிளி செட்டோட தான் கான்ஸ்டியூஷன் ரைட் இருக்கு. பல ஸ்டேட்ல இங்க அப்படிதான் இருக்கு இன்னும். இருக்கு. அதனால இங்கேயும் ஒரு பைகேமரல் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் இருக்கு. இது எல்லாமே அதனோட ஒரு ஒரு ஸ்ட்ராங் பைண்டிங் ஏஜென்ட்டா பாக்குறேன் இந்த டைவர்சிட்டிய. அதனாலதான் உங்களுக்கு அது ரொம்ப கோளாறா தெரியுது. இவ்வளவு இஃப் அண்ட் எல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அமெரிக்க கான்ஸ்டியூஷன் மாதிரி ஒரு 50 பக்கத்துல இந்தியா என்பது இந்துக்களுக்குன்னு ஒரு 50 பக்கத்துல எழுதி வச்சுன்னு நான் நினைக்கிறாங்களோன்ற கேள்வி அங்கதான் எழுது. இவர்கள் மக்கள் நலனுக்காக இதை மாத்தணும்னு நினைச்சா கூட அங்க டிபேட் உருவாகும். இங்க மறுப்பு ஏன் உருவாகுதுன்னா இது மக்கள் நலனுக்காக இல்ல அப்படின்னும் போதுதான் இந்த கேள்வி வருது. நம்ம இதை பத்தி பேசும்போது எனக்கு நான் குறிப்பு இருக்கிறேன், குறிப்பு எடுத்துட்டு இருக்கிறேன். ம் ஒரு 3-4 விஷயங்கள்ல வந்து இந்த சீசன் முழுக்க ம் கொஞ்சம் விவரமாக பேசணும் அப்படின்னு தோணுது. ம் ம் ஒண்ணு வந்து இந்த லெஜிஸ்லேஷனுக்கும் ம் கோர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கொலாபரேஷன் எங்க இருக்கு, கான்ஃபிளிக்ட் எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எங்க யாருக்கு வந்து பெட்டர் பவர் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் ஒண்ணு. ம் ம் அது மூணா வச்சுக்கலாம். ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேஷன் மூணுமே மூணும் இணையுது, சேர்ந்து மூணுமே விலகுது ஒரு இடத்துல. மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிவிஷன் ஆஃப் ம் ஒர்க் எப்படி, ரைட்ஸ் ம் எப்படி, அது ஏன் வந்து மூணுத்தும் சேர்த்து சேஃப்கார்டாக நீங்க இப்போ ரொம்ப அருமையா சொன்னீங்க அந்த விஷயம். இது ம் எல்லாத்தையும் தாண்டி இதை ப்ரொடெக்ட் பண்றது வந்து இந்த அந்த அரசியல் சாசனம்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆமா. அப்படின்னா இந்த டிமார்கேஷனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ம் ரெண்டாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நீங்க முக்கியமான ஒரு விஷயம் தொட்டிருக்கீங்க. ம் மீண்டும் 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 வர்றது, அதுவும் இப்ப இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ம் நம்மளுடைய அந்த இதை மாத்தி அமைக்க போறோம் வரையறை, அப்படின்னும் போது, மறுவரையறை, ஆமா, தொகுதி மறுவரை. தொகுதி மரவரை அது அது ஆச்சுன்னா மற்ற ஸ்டேட்ஸ்ல யூபி மாதிரி அதிகம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஸ்டேட்ல வந்து இன்னும் வேகமாக இது ஆயிடும், ம் ம் மாற்றங்கள் வரும். ம் ம் அவங்க வந்து அந்த ஒரு 5 ஸ்டேட்ல மாத்திரமே மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கட்சி வந்து அஹ், தேசத்தினுடைய கான்ஸ்டியூஷனை கூட மாத்தலாம். ம் ஏன்னா 50% அதிகமா இருந்துச்சுன்னா லோக்சபால ராஜ்யசபால மாத்திரலாம் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும். அந்த ஒரு 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 அடாவடித்தனமா அதை மாத்திர முடியும் ம் ம் அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் பல பேருக்கு. ம் ம் ஸோ அந்த ஸ்டேட் அண்ட் சென்டருக்கான அந்த ரிலேஷன்ஷிப் டீலிமிட்டேஷன்ல அது எப்படி மாறப்போகுது, இந்த வரியறை புதுசா மாற்றுறதன் மூலமாக எப்படி ம் மாறப்போகுது, இதை ம் பத்தின ஒரு 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 எபிசோடாவது எபிசோட் நம்ம அதை பண்ணலாம். பத்தி பேசணும் அப்படின்றது ம் தோணுது. ம் மூன்றாவது, சோசியலிசம் செகுலரிசம் அப்படின்ற இந்த வார்த்தைகள் நாம எடுத்துட்டு வந்ததுனால ம் நாம என்னென்னலாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் நமக்கு அட்வான்டேஜா இருந்திருக்கு ம் அப்படின்றதும் பேசணும்னு தோணும். இது ம் இருந்ததுனால சில சேஃப்கார்ட்ஸ் நமக்கு இருந்திருக்கு. ம் இது இல்லாமல் போனால் நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாத்தையும் மாத்தி போட்டு போயிருக்கலாம் ஈஸியா, ஒரு 50 பக்கத்துக்கு அமெரிக்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ம் ம் சோ இது இருந்ததுனால என்ன சாதிச்சிருக்கோம், இது இல்லைன்னா ம் என்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ம் அப்படின்றது வந்து மூணாவதாக ம் ஆஹ், ஒரு சேஃப்கார்ட்ஸ் அப்படின்றத வச்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ம் 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 அண்ட் நாலாவது, கடைசியாக நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ம் இது நம்ம வந்து ஒரு சீசன் முழுக்க முன்னாடி பேசியிருக்கோம், டைவர்சிட்டியை பத்தி. ம் எப்படி வந்து இந்த நம்மளுடைய அரசியல் சாசனத்தை வந்து நம்மளுடைய யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு நேரு சொன்ன அந்த ஒரு ஒரு வாக்கியத்தை வந்து நம்ம பேசும்போது பல நேரங்கள்ல அதை வந்து ரொம்ப ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. ம் 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 அந்த ஒரு டைவர்சிட்டியை எப்படி கான்ஸ்டிடியூஷன்ல என்ஷைன் பண்ணியிருக்கோம். ம் ம் உலக அளவுல வந்து இந்த நீங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுதான் எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா ம் தோணுச்சு. ம் உலக ம் அளவுல வேற எந்த நாட்டிலையும் இந்த டைவர்சிட்டியை இந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் உள்ள ம் நாம வந்து நிறுவி இருக்கோம்
ம், ம், அப்படின்றது வந்து மற்ற எல்லா நாடுகளை விட இங்க ஏன் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் தனிச்சு நிக்குது, ம், 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 ஏன் வந்து ம், இது தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்ற அந்த டைவர்சிட்டி பார்ட்டை வந்து ம், தனியாக பேசணும்னு தோணும். இந்த 4 பிராட் ஏரியாஸ்ல நாம வந்து மேபி இதற்கு யாரையான கூப்பிட்டு கூட நம்ம கலந்துரையாடலாம். பட் ம், ம். பேசலாமோ அப்படின்னு தோணுது. என்ன சொல்றீங்க? பண்ணலாம், புடிச்சா பண்ணலாம். ஏன்னா ஏன்னா இந்த ஏன்னா 4 நாம இப்ப மொத்தமா தொட்டிருக்கிறோம். நமக்கு வந்து ஒரு பிரியம்பல் வரும்பொழுது ஏன் இப்போ அமெரிக்காவெல்லாம் ரெஃபர் பண்றோம்னா அங்க இருந்து சில விஷயங்கள் நம்ம உள்ள வாங்கியிருக்கோம். அமெரிக்கா, பிரான்ஸ், அப்புறம் சில சவுத் யூரோப் ஆப்பிரிக்கா. நேஷன் எல்லாமே நிறைய இடங்கள்ல இருந்து உள் வாங்கியிருக்கோம். ஈஸ்ட் ஏஷியால இருந்து உள் வாங்கியிருக்கோம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல. நான் அதுல பாத்தீங்கன்னா பிரியம்பல் மாதிரி 4 பக்கம் கையெழுத்து பிரதியும் ஒரு 20, 21 பக்கத்துக்குள்ளதான் ஒட்டுமொத்தமாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் தானே தவிர இவ்வளவு சின்னதா தேவைப்படுறதுக்கு நான் சொல்றது காரணம் டைவர்சிட்டி கம்மி அங்க. அதை தான் நான் மறுபடியும் மேலும் சொல்றேன். கான்ஸ்டியூஷனுடைய சைஸும் டைவர்சிட்டியும் நம்ம வந்து ஒப்பிட்டே ஒரு ஆய்வே பண்ணலாம் என்ன கேட்டா. ம். யாராவது ஒரு இந்த மாதிரி ஜுடிஷியல் ரிசர்ச் யாராவது பண்றாங்கன்னா ஒரு லென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் டைவர்சிட்டி, அந்த நேஷனோட டைவர்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பீப்புள், கல்ச்சர், ரிசோர்ஸ், ஹிஸ்டரி, ஆர்கியாலஜிக்கல் சப்போர்ட் எல்லாமே வச்சு கூட பண்ணாங்கன்னா அது ஒரு எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்துக்கு ஜுடிஷியல் ஏரியால அது ஒரு பெரிய போற்றத்தகுந்த ஒரு ரிசர்ச்சா மாறிடும்னு கூட தோணும். ம். அது வந்து ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு மட்டும் வழி சேர்க்காது, எந்த தேசத்துக்கும் அதை எடுத்து பொருத்தி பார்க்கலாம். ஏன் வந்து ஒரு விரிவான ஆவணம் தேவை. ஏன்னா சுருக்கி இருக்கும் பொழுது அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து சுருக்கலாம். இதுல சொல்லப்பட்டுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா இருக்கும்போது தான் அங்க டைலாக்ஸும் டிபேட்ஸும் ஃபைட்டு. ஆக்சுவலி எனக்கு பிடிச்சதே இந்த இந்தியாவில் என்னன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபைட்டு தான். அங்கெல்லாம் வந்து இன்னமும் ஃபியூடல் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கு. பல இப்ப இன்னைக்கு வந்து நீங்க யூகேவா எடுத்துக்கலாம், எங்க எடுத்தாலும் எனக்கு என்னமோ அது ஒரு ஃபியூடல் சிஸ்டத்துக்கு கூடிய ஒரு மன்னர் இளவரசர் வார்த்தை தானே பயன்படுத்துறாங்க. இன்னுமே ம். அவங்க வந்து எவ்வளவு படிச்சு எவ்வளவு பெரிய பல்கலைக்கழகங்கள் வந்தாலும் அந்த சீமான் சீமாட்டிக்கு மேல இருக்கக்கூடிய மரியாதை வந்து இந்தியால உடைஞ்சிருக்கு பாத்தீங்களா. அதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் சாஸ்திரத்தினுடைய வெற்றியா தான் பாக்குறாங்க மற்ற தேசங்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இங்க சீமான் சீமாட்டின்ற வார்த்தை எல்லா தளத்திலையும் வெறுக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் சீமான சொல்ல இந்த சீமான்றது ம். அந்த அரசவை இளவரசருங்கக்கூடிய அந்த ஃபியூடல் வார்த்தையா சொல்றேன். அந்த ம். வார்த்தை மதிப்பிழந்ததே கான்ஸ்டியூஷனோட வெற்றி தான். மற்ற இடங்கள்ல அது அது அந்த கான்ஸ்டியூஷனோட டிராவல் ஆகுது அவங்களுக்கு அந்த ஃபியூடல் சிஸ்டம். இங்க வந்து அப்படி இல்ல. அது அது ஒரு எல்லா பிரச்சனைக்கும் மத்தியிலும் நிறைய நல்லதுகள் இங்க நடக்கிறதுக்கு காரணமாவும் பாக்குறாங்க அது. நிச்சயமா. ஏன்னா மன்னருங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை ஆக்கியிருக்கோம்ல இங்க. ம். அது அது எவ்வளவு மன்னர்ன்ற பெரிய வெற்றி. வார்த்தை, திட்டுறதே மன்னர், ஜமீன்தார்ன்ற இவனுக்கு வார்த்தை. மன்னர் நினைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தையா மாத்திருக்கோம் அந்த 50 வருஷத்துல. அதுவே ஒரு வெற்றி இல்ல, தான். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். ம், ஆஹ் இன்னைக்கு வந்து இது ஒரு அறிமுகமாக நம்ம பேசியிருக்கோம். இது ஏன் வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல இன்னமும் ஒரு ம், 4-5 விஷயங்கள் கூட சேர்க்க வேண்டி இருக்குது நமக்கு. ம், ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்றது இந்திய சாசனத்தை உருவாக்கும் போது, நீங்க வரலாறுன்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ம், எவ்வளவு பொறுப்போட எவ்வளவு சண்டை போட்டிருந்தா இவங்க வந்து இதை உருவாக்கி இருப்பாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டே வந்து ஒரு ம். வரலாற்று தொகுப்பாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி அந்த ம். பஞ்சாயத்துன்ற வார்த்தையை அதுல புகுத்துறதுக்கு எவ்வளவு சண்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது ஆமா, வந்து ஆமா, ஆமா. ஒருத்தர் எழுதியிருக்கு. ம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. இது கிளை கதைகளாக வந்து நமக்கு இன்னும் நிறைய வரும்னு எனக்கு தோணுது. ஆமா, ஆமா. சோ நாம தொடர்ந்து இதை பத்தி அடுத்த இந்த சீசன் முழுக்க பேச போறோம். அரசியல் ம், சாசனம், இந்திய அரசியல் சாசனம் அப்படின்றது, ஏன்னா இந்த சீசன் முடியும் போது நம்ம ஆகஸ்ட் 15க்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ம், ம். ஜூலை பிகினிங்ல துவங்குறோம். ஆமா. சரியா நம்ம 5வது எபிசோடு வந்து சுதந்திர தினத்தோட முடிக்கும் போது எனக்கு ம், இது ம். சரியா இருக்கும்னு தோணுது. இந்த ஆமா. சீசன் முழுக்க இதை பேசுறது ரொம்ப முக்கியம். இந்த ம், ம், காலகட்டத்துல இத பத்தி இவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறதுனால, ஏன்னா ம், அரசியல் ம், ரீதியாகவும் பார்க்கணும். ஏதான ஒரு விஷயத்த வந்து இவங்க நேரடியாக புகுத்துறதே கிடையாது. ம், ம், பிரிஞ்சு எலிமெண்ட் முதல்ல வந்து அவ்வளவு முக்கியம் இல்லாத ஒரு சிலர் வந்து ஒரு விஷயத்த பேசுவாங்க. ம், அதுக்கு ம், வந்து மக்கள் மத்தியில என்ன எதிர்ப்பு இருக்கு, என்ன வரவேற்பு இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவாங்க. பேசுபொருள் ஆகுதா அது?
ம், இல்ல ம், மக்கள் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க அப்படின்னு போயிட்டே இருக்காங்கடா. ம், ம், அப்படின்னா பேசுபொருள் ஆகுதுன்னா அதற்கு என்ன விதமான எதிர்ப்பு வருது, எங்கிருந்து எதிர்ப்பு வருது, ம். அப்படின்றத பார்த்துட்டேன். சோ இது வந்து ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு யுக்தியாகவே வந்து தொடர்ந்து இது காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்கு. ஆமா. காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ம், நேரடியாக ஒரு விஷயத்தை புகுத்தாம மறைமுகமாக சின்ன சின்ன ஆட்கள் பேசுறது, பெரும் தலைவர்கள் அதை பத்தி பேச மாட்டாங்க. ம், எல்லாரும் ம், பேசி அது ஒரு லெவலுக்கு வந்து அதற்கான எதிர்ப்புகள்லாம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க பேசுவாங்க. அது வரைக்கும் பேச மாட்டாங்க. ம், ஸோ அந்த முயற்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன். ம், அதனாலதான் ம், இந்த காலகட்டத்துல நாம ஒரு சீசன் முழுக்க இதை பேசுறது மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும் எனக்கு தோணுது. ம், தொடர்ந்து பேசுவோம். ம், இந்த சீசன் முழுக்க நேயர்கள் ம், அனைவரும் தொடர்ந்து கேட்பாங்க, இதன் மூலமாக பயனடைவாங்க அப்படின்ற ம், நம்பிக்கையில் ம், நாமளும் பயணிக்கிறோம். ம், ம். நன்றி. சரி, சரி. நல்லது. பார்ப்போம். தொடர்ச்சியா பேசுவோம். ஒரு பாட்டை நேயர்கள் அனைவரும் தொடர்ச்சியா கேளுங்க. இது வந்து ஏதோ சட்டம் படிக்கிறவங்களுக்கான விஷயமா இருந்து அது மக்களுக்கான ஒரு கல்வி ஆவணமாகவும் பரிணமிச்சிருக்கு. அதை இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு அது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வா இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில வாழ்றவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு இது எப்படி துணை நிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதன் வழியா தான் இதை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பார்ப்போம். அடுத்த 4 எபிசோட்லயும் இந்திய அரசியல் ஆவணம் சார்ந்து இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பார்ப்போம். நன்றி.